மகாகாலம் ஒரு அத்தகைய உருவம். அது படைப்பின் தொடக்கத்துக்கு முன்பே இருந்தது. பிரளயத்திற்குப் பிறகும் இருக்கும். ஆனால் மகாகாலத்தின் பிரகடனம் எப்படி நடந்தது? ஏன் பகவான் சிவன் இந்த பயங்கர உருவத்தை தரித்தார்? இதன் ரகசியம் என்ன? இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு மகாகாலத்தின் பிறப்பு பற்றிய புராணக் கதையை விரிவாக சொல்லப் போகிறோம். இதில் சிவனின் ருத்ர உருவம் காலத்துக்கும் நேரத்துக்கும் அப்பாற்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த கதை உங்களுக்கு இந்திய புராணங்களில் உள்ள மகாகாலத்தின் ரகசியங்கள், அவரது தோற்றம், அவரது தெய்வீக லீலைகள் பற்றி விரிவாக தெரிவிக்கும். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். சிவனின் இந்த ரகசியமயமான கதையை புரிந்து கொள்ளுங்கள். பகவான் சிவனை பற்றி பேசும்போது நம்முடைய மனதில் எண்ணற்ற கேள்விகள் எழும். அவர் யார்? எப்படி உருவானார்? அவருக்கு பெற்றோர்கள் இருந்தார்களா? திரிமூர்த்திகளில் பிரம்மா படைப்பவர், விஷ்ணு காப்பாற்றுபவர், சிவன் அழிப்பவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அழிப்பவர் என்ற மட்டுமே அவரை மிக சக்தி வாய்ந்தவராக்குமா? சிவன் எப்போதும் திரிசூலம் ஏந்தியவர், சடாமுடி, கழுத்தில் வாசுகி பாம்பு, நெற்றியில் அரைச்சந்திரன், உடல் புலித்தோல் மற்றும் விபூதி பூசியவர் என்று சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் இந்த சின்னங்களுக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன? இவை அனைத்தும் சிவனின் உருவத்துடன் எப்படி தொடர்புடையவை? உண்மையில் இந்த சின்னங்களுக்கு பின்னால் பழங்கால கதைகள் உள்ளன. அவை சிவனின் மகிமையை இன்னும் அதிசயமாக்குகின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிவனுக்கு கஞ்சா மற்றும் தாதுரா படைக்கப்படுகிறது. ஏன்? அதன் பின்னால் ஆன்மீக ரகசியம் ஏதேனும் உள்ளதா? மகா சிவராத்திரி விழா ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? மற்றும் மிக ரகசியமான கேள்வி, பகவான் சிவன் இன்னும் தன் குடும்பத்துடன் கைலாச மலையில் வசிக்கிறாரா? கைலாசம் பூமியின் மிகப் புனிதமான இடம். இன்று வரை யாரும் அதன் உச்சியை அடையவில்லை. அங்கு சாதாரண சக்தி இல்லை. பிரபஞ்ச சக்தியின் மையம் அங்குதான் உள்ளது. அங்கு சிவன் தானே அமர்ந்திருக்கிறார். சிவன் ஏன் அர்த்தநாரீஸ்வர உருவத்தை தரித்தார்? அது வெறும் உருவமல்ல, பிரபஞ்சத்தில் சமநிலை மற்றும் இணக்கத்தின் சின்னம். சிவன் சக்தியை தன்னுள் உள்வாங்கிய போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் முழுமையடைகிறார்கள் என்பதை நிரூபித்தார். நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய இந்த மந்திரம் வெறும் வார்த்தைகள் அல்ல, சிவனின் மகிமையின் பாடல். பாம்பை கழுத்தில் அணிந்தவர், மூன்றாவது கண்ணால் அழிப்பவர், பேய்களுடன் தொடர்பு கொண்டு மரணத்தை கட்டுப்படுத்துபவர். அவர் தொடக்கம், அவர் முடிவு. ராமரும் ராவணனும் வணங்கியவர். சிவன் அழிப்பவர் மட்டுமல்ல, படைப்பவர், காப்பவர், மறுசீரமைப்பின் அதிபதி. தேவர்களின் தேவன், தேவாதிதேவ மகாதேவ். பிரம்மா, விஷ்ணு போன்ற தேவர்களும் அவரை புகழ்கின்றனர். ஏனெனில் அவர் யாரிடமிருந்தும் பிறக்கவில்லை. அவர் சுயம்பு, தானே உருவானவர், பெற்றோரில்லாதவர். சிவபுராணம் சொல்கிறது, சிவன் பிரபஞ்சத்தின் தொடக்கத்துக்கு முன்பே இருந்தார், பிரளயத்துக்குப் பிறகும் இருப்பார். அவர் 5 உறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர், அழியாதவர், காலத்தின் அதிபதி. ஆனால் சிவன் பிறக்கவில்லை என்றால் அவர் எப்படி உருவானார்? வெவ்வேறு புராணங்களில் வெவ்வேறு கதைகள் உள்ளன. விஷ்ணு புராணம் படி முழு பிரபஞ்சமும் நீரில் மூழ்கியிருந்தபோது விஷ்ணு சேஷநாகத்தில் யோகநித்திரையில் இருந்தார். அவரது தலையிலிருந்து தெய்வீக ஒளி வெளிப்பட்டது. அது சாதாரண ஒளி அல்ல, பிரபஞ்ச சக்தியின் கற்றை. அதிலிருந்து சிவன் தோன்றினார். அப்போது பெரிய கர்ஜனை எழுந்தது. முழு உலகமும் நடுங்கியது. அந்த ஒளியிலிருந்து நடராஜர் தோன்றினார். ஆடலால் படைப்பு, காத்தல், அழிப்பை கட்டுப்படுத்துபவர். சிவபுராணம் படி சிவன் தனியாக தியானத்தில் இருந்தபோது முழங்கால்களை தேய்ப்பதில் உருவான அழுக்கிலிருந்து விஷ்ணு தோன்றினார். இந்த கதை சிவன்தான் தொடக்கம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. பிரம்மா, விஷ்ணு இடையே உச்சசக்தி யாருடையது என்ற சர்ச்சை. தீப்பிழம்பு தூண் தோன்றியது, மேலும் கீழும் தெரியாதது. இருவரும் அதன் முடிவை தேடினர், தோற்றனர். பிறகு சிவன் அந்த தீத்தூணிலிருந்து தோன்றினார். அவரது ஒரியில் இருவரும் தலை வணங்கினர். அவர் மகாதேவ், உச்சமானவர், சுயம்பு. பிரம்மா சிவனின் தந்தைவா? விஷ்ணு புராணத்தில் வேறொரு கதை. உலகம் நீரில் மூழ்கி இருந்தபோது விஷ்ணுவின் நாபியிலிருந்து தாமரையில் பிரம்மா தோன்றினார். அவர்கள் படைப்பை பற்றி பேசும்போது சிவன் பிரகாசமான ருத்ர உருவில் தோன்றினார்.
பிரம்மா அவரை அங்கீகரிக்க மறுத்தார். சிவன் தன் பயங்கர உருவத்தில் அகங்காரத்தின் ஆபத்தை கற்றுக் கொடுத்தார். பிறகு பிரம்மா சிவனிடம் மன்னிப்பு கேட்டு, என் மகனாக தோன்றி படைப்பை விரிவாக உதவுங்கள் என்று வேண்டினார். சிவன் சிரித்து ஏற்றார். பிரம்மா படைப்பில் ஈடுபட்டபோது குழந்தை தேவைப்பட்டது. அவர் தவம் செய்தார். சிவன் தனது மடியில் தெய்வீக குழந்தையாக தோன்றினார். குழந்தை அழுதது. முழு உலகமும் நடுங்கியது. அதனால் ருத்ரன் என்று பெயரிட்டார். ருத்ரன் அமைதியடையாததால் பிரம்மா 108 பெயர்களால் அழைத்தார். ஒவ்வொரு பெயரும் ஒரு சக்தியை குறிக்கும். இதுவே மகாகாலத்தின் ருத்ர உருவம். இந்த கதை சிவன் சுயம்பு என்பதை தெளிவுபடுத்துகிறது. அவர் அனாதி, அனந்தன், அழியாதவர், காலத்தின் அதிபதி, மகாகாலன். வாசுகி பாம்பு ஏன் சிவனின் கழுத்தில்? சமுத்திர மந்தனத்தில் வாசுகி மந்திரமலைக்கு கயிறாக சுற்றப்பட்டார். உடல் தேய்ந்தது, இரத்தம் வந்தது. ஆனால் பக்தி குறையவில்லை. சிவன் அவருக்கு கழுத்தில் இடம் கொடுத்தார். வாசுகி அழியாதவரானார். சந்திரன் நெற்றியில் ஏன்? தக்ஷன் தனது 27 மகள்களை சந்திரனுக்கு மணம் முடித்தான். சந்திரன் ரோகிணியை மட்டும் நேசித்தான். மற்றவர்கள் புகார் கொடுத்தனர். தக்ஷன் சாபமிட்டான். ஒளி குறையும். சந்திரன் சிவனிடம் வந்தான். சிவன் தனது தலையில் இடம் கொடுத்தார். அதனால் கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம் தொடங்கியது. சிவன் சந்திரசேகரன். விபூதி ஏன்? ஒரு தவசி தனது உடல் தூய்மையானது என்று அகங்காரம் கொண்டான். சிவன் முதியவராக வந்து அகங்காரத்தை அழித்தார். விபூதி எல்லாவற்றின் இறுதி உண்மை. அதனால் சிவன் பஸ்மதாரி. திரிசூலத்தின் ரகசியம். படைப்பு, காத்தல், அழிப்பின் சின்னம். விஸ்வகர்மா சூரியனின் சக்தியிலிருந்து உருவாக்கினார். சத்வ, ரஜோ, தமோ குணங்களின் சின்னம். டமரு. உலகில் ஒலி இருந்தது, ஆனால் தடமில்லை. சிவன் 14 முறை டமரு வாசித்தார். இலக்கணம், இசை, தடம் உருவானது. தாண்டவத்தில் புதிய சக்தி பரவுகிறது. நந்தியின் பிறப்பு. சிலாதமுனி தவம் செய்தார். சிவன் தானே மகனாக பிறந்தார். நந்தி. அவர் சிவனின் வாகனம். கஞ்சா பிரசாதம் ஏன்? சமுத்திர மந்தனத்தில் விஷத்தை சிவன் உண்டார். தொண்டை எரிந்தது. பார்வதி கஞ்சா கொடுத்தார். குளிர்ச்சி தரும். மகா சிவராத்திரி. சிவன் பார்வதி திருமணம் அல்லது சிவலிங்க உருவாக்கம். விரதம், ஜாகரணம் என்பது ஆன்மீக பயணம். கைலாசமலையின் ரகசியம். சிவன் தனது 3வது கண்ணின் நெருப்பால் உருவாக்கினார். ஓம் ஒலி, ஸ்வஸ்திக் நிழல், ஏட்டிக் கதைகள். தெய்வீக சக்தியின் மையம். இப்படி சிவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், அனாதி, அனந்தன், அழியாதவர். அவரது பக்தியால் எல்லா தடைகளும் நீங்கும். ஹர் ஹர் மகாதேவ். இப்படித்தான் மகாகாலத்தின் பிறப்பின் ரகசியம், சிவனின் ருத்ர உருவம் எப்படி பிரகடனமானது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். சிவன் பிறக்கவில்லை, அவர் உருவாகவில்லை. அவர் எப்போதும் இருந்தவர். அனாதி, அனந்தன், அழியாதவர், காலத்தின் அதிபதி, மகாகாலன். அவர்தான் படைப்பு, அவர்தான் காப்பவர், அவர்தான் அழிப்பு, அவர்தான் மறுபிறப்பு. எல்லா உயிர்களுக்கும், எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அவர் ஒரே கதி, ஒரே புகலிடம். ஹர் ஹர் மகாதேவ். மகா மிருத்யுஞ்சயாய நமக. ஓம் நமச்சிவாய. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள். உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் இதுபோன்ற புராண ரகசியங்கள், சிவனின் லீலைகள், மகா சிவராத்திரி சிறப்புகள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும் சிவனின் அருள் எப்போதும் உடன் இருக்கட்டும். ஹர் ஹர் மகாதேவ். ஜெய ஸ்ரீ மகாகாலேஸ்வராய நமக.